Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் முருங்காய் வச்சு டேஸ்டான குழம்பு எப்படி பண்ணலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கத்திரிக்காய் முருங்காய் ரெண்டு mix பண்ணி எந்த குழம்பு வச்சாலுமே நல்ல டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம நல்ல டேஸ்டாவும் நம்ம சிம்பிளாவும் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இந்த டயத்துல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கொத்து அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஒரு பட்டை வத்தல் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 20 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 4 பல் பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கலாம். இப்போ நல்ல கலர் மாறிடுச்சு. இந்த டயத்தில் பெரிய சைஸாக ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி பழம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கலாம், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணும்போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 6 கத்திரிக்காய் நடுவில் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 முருங்காய் கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. எப்போவுமே சின்ன கத்திரிக்காய் எடுக்கும்போது நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்புக்கு. இது எல்லாமே இந்த ஆயிலில் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வதக்கலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அடுத்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இந்த டயத்தில் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம வீடியோவில் இருக்குது, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் கூட பார்த்துக்கலாம். இது காரம் கம்மியான வத்தனால குழம்பு மிளகான்றதுனால 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும். கத்திரிக்காய் முருங்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்த ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்தளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூட ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளிக்கரைசலையும் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை நல்லா விழுதை அரைச்சி எடுத்திருக்கேன், அந்த விழுதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், நல்லா பொடி பண்ண மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கலந்துட்டு திருப்பி மூடி போட்டு நல்லா ஆயிலாம் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டான கத்திரிக்காய் முருங்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.